அன்பிற்கினியவர்களே, இனிய காலை வணக்கம். ஒரு கிராமத்தில் கொல்லன் ஒருத்தன் பற்ற வச்சு வாழ்க்கையை நடத்திட்டுருக்கிறான். அவனுக்கு அன்பான, அறிவான, அழகான ஒரு மனைவி. வாழ்க்கை நல்லா போயிட்டுருக்குது. திடீர்னு அவனுக்கு சோதனை காலம்னு தான் சொல்லணும். அந்த பற்ற தொழில் ரொம்ப நலிவடைஞ்சு போயிடுது. அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. சோர்ந்து போய் வீட்டில் உட்காந்துடுறான். அப்போது அந்த அம்மா சொல்கிறாங்க, இதுக்கு ஏன்பா சோர்ந்து போகிற, இந்த தொழிலை விடு, நமக்கு தான் பக்கத்தில் காடு இருக்குல்ல, அங்கே போய் விறகு வெட்டிட்டு வா, விறகு வெட்டி விற்று பொழைச்சிக்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவனும் போகிறான், விறகு தினம் வெட்டிட்டு வரான், விற்கிறாங்க, குழப்பம் ஓடிட்டுருக்குது. அப்போ மறுபடியும் ஒரு கொஞ்ச நாள் கழித்து அவனுக்கு ஒரு மாதிரி உடல் மனசு எல்லாம் சோர்ந்து போய் உட்காடுறான். அப்போவும் அந்த அம்மா வந்து கேட்குறாங்க, என்னப்பா ஆச்சு அப்படின்னு. இல்லைம்மா, நம்மக்கிட்ட பற்ற வச்சுருக்கிற வரைக்கும் நம்ம நெல்லஞ்சோறும் கறிச்சோறும் சாப்பிட்டுட்டு இருந்தோம், இப்போது இப்படி கூழும் கஞ்சியும் குடிச்சிட்ருக்கிறமேம்மா அப்படின்னு அவன் வருத்தப்படுறான். இதுக்கு ஐயா வருத்தப்படுற, இரு அப்படின்னு சொல்லிட்டு தங்கிட்ட இருந்த நகையை கொண்டு வந்து கொடுத்து, இந்த நகையை கொண்டு போய் விற்று நீ ஒரு விறகு கடை ஆரம்பிச்சுக்கோ, விறகு கடையில் கண்டிப்பாக தினமும் நல்ல ஏவாரம் ஆகும் நம்மளுக்கு, அதை வச்சு பொழைச்சிக்குவோங்கிறான். சரின்னா விறகு கடை வைக்கிறான். நல்லபடியாக கடை நடக்கிறாங்க. மறுபடியும் நெல்லஞ்சோறும் கறிச்சோறும் சாப்பிட்ற அளவுக்கு அவனுக்கு வாழ்க்கையுடைய தரம் மேலே வருது. அப்படியே விட்டால் வாழ்க்கை எப்படி இருக்கும்? சுவாரஸ்யம் இருக்காது இல்லைங்களா? என்ன ஆகுது? மறுபடியும் அவனுக்கு சோதனை காலம். அந்த விறகு கடையில் தீ பிடிச்சு எல்லாமே எரிஞ்சு போயிடுது. இப்போ அவங்ககிட்ட மிஞ்சி இருக்கிறது வெறும் கறி தான் நிற்கிது. என்ன பண்ணுறதுனே தெரியல அவனுக்கு. வாழ்க்கையுடைய ஓரத்துக்கே போய் உட்காந்துடுறான் அவன். அப்போ அந்த அம்மா மறுபடியும் வர்றாங்க, இதுக்கு ஏன்பா சொந்து போகிற, நம்மக்கிட்ட தான் இப்போ கறி மிஞ்சி இருக்குல்ல, இந்த கறியை விற்று பொழைச்சப்போம், இங்கிருந்து மறுபடியும் வியாபாரத்தை ஆரம்பி அப்படின்னு உற்சாகப்படுத்துகிறாங்க அந்த அம்மா. இதிலிருந்து நம்ம என்ன யோசிக்கலான்னாங்க, நம்மளை உற்சாகப்படுத்துறதுக்கு, தட்டி கொடுத்து மேலே கொண்டு வர்றதுக்கு பக்கத்தில் ஒரு ஆள் இருந்தாங்கன்னு வைங்களேன், கோமா ஸ்டேஜில் படுத்திருக்கிறவங்க கூட ஒலிம்பிக் ஓட்டப்பந்தயத்தில் ஜெயிச்சிருவானுங்க. ஊக்குவிக்கிறவனை ஊக்குவிக்க ஆள் இருந்தால் தேக்கு வைப்பான்னு கவிஞர் வாலியோட வார்த்தைகள் தாங்க எனக்கு ஞாபகத்துக்கு வருது. என்றைக்குமே வார்த்தை தாங்க பலமே. ஆற்றுல வெள்ளம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தண்ணி வேகமாக ஓடிட்டுருக்கிற போது அந்த திசையிலேயே போயிட்டு கரையை கடந்து வெளியில் போகணுமே ஒழிய ஆற்றுக்கு எதிர்நீச்சல் அடிக்கக்கூடாதுங்க. என்ன வாய்ப்பு கிடைக்குதோ, வாழ்க்கை எந்த வழியில் நம்மளை நகர்த்திட்டு போகுதோ அந்த வழியிலேயே போய் நம்ம வாழ்க்கையை ஜெயிக்கத்தாங்க முயற்சி பண்ணணும். நாளை சந்திப்போம் தோழமைகளே. மகிழ்வுடன் விஸ்டம் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி செய்யாற்றை வென்றார்.